என்றும் உள்ளது. ஆமென். நாம் 16வது வாரமாக இந்த நாளிலே தேவன் விரும்பும் குடும்பம் என்ற தலைப்பில் ஆமென் நாம் பைபிள் ஸ்டடியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? புரியல. குடும்ப வழியாய்தான் தலைமுறைக்குள் ஆசீர்வாதங்கள் கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 7 வகையான ஆசீர்வாதங்களை பார்த்தோம். முதல்ல தேவன் செயல்பட தலைமுறையை தெரிந்து கொள்கிறான் பார்த்தோம். நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை கடத்துகிறான் பார்த்தோம். ஊழியத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். தவறை மன்னித்து உடன்படிக்கையில் நிலைநிறுத்துகிறான் பார்த்தோம். தகப்பனுக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் கடத்தப்படுகிறதுன்னு பார்த்தோம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் பார்த்தோம். ஆயுசு நாட்கள் தீர்க்காயுசை கர்த்தர் தருகிறார்னு பார்த்தோம். ஆமென். இந்த மாலை வேளையில ஆமென் அதே வழியில குடும்பம் வழியாய் சாபங்கள், வியாதிகள், பிசாசுகள் எப்படி தலைமுறைக்குள் கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிங்கள் என்னோடு சேர்ந்து. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தர்களோடு பேசட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரியமானவர்களே, இந்த வசனம் இன்னொரு மொழியாக்கத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1000 தலைமுறைக்கும் கர்த்தர் தமது இரக்கத்தை காட்டுவார். ஜனங்கள் செய்கிற தவறுகளை கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் குற்றவாளிகளை தண்டிக்க கர்த்தர் மறப்பதில்லை. கர்த்தர் குற்றவாளிகளை மட்டும் தண்டிக்காமல் அவர்களின் பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் அவர்களின் பிள்ளைகளையும் அவர்கள் செய்த தீய காரியங்களுக்காக தண்டிப்பார் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரியமான தேவஜனமே, ஒன்று நல்ல விளங்கிக்கொள்ளணும். குடும்ப வழியாய் ஆசீர்வாதங்கள் தலைமுறைக்குள் கடத்தப்படுவது எவ்வளவு உண்மையோ அதே உண்மைதான் சாபங்களும் வியாதிகளும் பிசாசுகளும் கடத்தப்படுகிறது என்பதை தெளிவாய் தெரிந்து கொள்ளணும். ஒன்று, ஆசீர்வாதங்களோ சாபமோ காரணம் இல்லாமல் நமக்குள் வராது என்பதை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அதுக்கு பின்னணியில ஒரு காரணம் இருக்கிறது. அதுபோல ஒரு சாபமோ வியாதியோ இல்ல பிசாசோ வரனா அதுக்கு பின்னணியிலையும் ஒரு காரணம் என்ன செய்து இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். ஜோசுவா 6:26 வாசிங்க. ஒன்று ராஜாக்கள் 16:34 வாசிங்க.
16:34. படிச்சதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? 2-3 வசனத்தை சொன்னேனே, அது என்ன புரியுதுன்னு கேட்குறேன். சரி, அடுத்து நல்லா யோசிங்க. இப்போ இந்த 2-3 வசனம் நமக்கு என்னதான் கற்றுக் கொடுக்குது? பாடம் என்ன? ஆகாப்பு தேவனுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்தான். தேவன் அவன் மேல ஒரு நியாய தீர்ப்பை கூறினார். அந்த நியாய தீர்ப்பை கேட்ட உடனே அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை என்ன செஞ்சான்? வஸ்திரங்களை கிழித்து தாழ்த்தினான். ஆண்டவர் என்னதான் செஞ்சிருக்கணும்? தாழ்த்தினா, மன்னிப்பு கேட்டான், அறிக்கை செய்தான். சரி போ, உன் பாவத்தை என்ன செஞ்சேன், மன்னிச்சுட்டேன்னு விட்டவன் தானே. அப்ப என்ன சொல்றாங்க? இதனால இந்த இடத்துல தான் பெற்றோர்களாகிய தலைவர்களாகிய நம்ம கவனமா இருக்கணும். ஆமாம், இங்கே தாழ்த்தி மன்னிப்பு கேட்டாலும் அவன் செய்த பொல்லாப்பு, அவன் செய்த விக்கிர ஆராதனை, அவன் செய்த காரியங்கள்லாம் மறக்கவே முடியல ஆண்டவரால். அதனால் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, நான் சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட் இவன் வாழ்கிற காலத்தில் இல்லை, இவன் வாழ்கிற காலத்தில் இவன் வீட்டில் மேல் வர பண்ணுவேன் சொன்னாரா? சொல்லலையா? அப்ப பிரியமானவர்களே, இதுல வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? தப்பே செய்யாத பிள்ளைகள் தண்டிக்கப்படுகிறார். நம்ம செஞ்ச தப்புக்கு தப்பே செய்யாத பிள்ளைகள் தண்டிக்கப்படாத சாபத்தில் இருக்கிற உச்சகட்டமான கொடூரம். அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்கிற தவறுகள் நம்முடைய பேர குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அவங்க எந்த தப்புமே பண்ணல, ஆனா சாபம் இப்படிதான் கிரியை செய்யும்னு பைபிள் சொல்லுது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன செய்யறாராம்? நம்ம வாட்சமல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன், அவங்க பிள்ளைகள், அவங்க பேர குழந்தைகள், அவர்களின் பிள்ளைகள். அப்ப எத்தனை வருது? அவங்க பிள்ளைங்க, அவங்க பேர குழந்தைங்க, அவர்களின் பிள்ளைகள், 4 தலைமுறை தண்டிக்கப்படுவார்கள். நீங்களாம் எத்தனை தலைமுறையில் இருக்கிறீங்கன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. அதனால இந்த சாபத்தை குறித்து நீங்கள் நானும் ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். ராமன் சொல்லுவோம். இந்த சாபத்தில் என்ன விஷயம் அப்படின்னா, தனிநபர் சாபம் இருக்கு. தனிநபர் சாபம் ஒருத்தருக்கு மட்டும்தான். 2, குடும்ப சாபம். குடும்பம் முழுவதும் என்னன்னே தெரியல ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்றாங்களா? குடும்பத்தை என்ன செய்யுது? ஆட்டி படைக்குது. இப்போ சாயங்காலம் பைபிள் ஸ்டடி ரெடி பண்ணிருக்கும் போது எங்கள் நினி சாமியில் பக்கத்தில் இருந்தான். மனுஷனுக்கு சாபம் வருமாடான்னு கேட்டேன். வரும்னு சொன்னான். மனுஷனுக்கு சாபம் வரும்னு எங்கடா பைபிள் இருக்குன்னு கேட்டேன். தெரியாது மாமான்னு சொன்னான். அப்போ எப்படா சொல்கிறேன்னா, எங்கள் குடும்பத்தில் அனுபவிக்கிறோம்ல. அவன் தாத்தா உள்ளால தாத்தா கிட்டாலும் அங்கே போயிட்டான், இங்கே இப்போ இருக்கிற சொல்லலை. அவளை வரிசையா என்ன அவளை ஆச்சரியமாக பார்க்குறீங்கள? அவன் கரெக்டாக தான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறான். அல்லேலூயா. அப்புறம் நான் சொல்லி கொடுத்தேன், இது உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாக இருந்தாலும் வசனத்தின்படி சொல்லணும் தம்பி அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சின்ன பையனுக்கு அந்த சாபத்தின் விளைவுகள் தெரிகிறது. அப்போ நம்ம எவ்வளவு கர்த்தருக்கு பயப்படணும். ஆமாவா இல்லையா? நமக்காக இல்லாட்டினாலும் நம்ம சந்ததிகளுக்காவது நம்ம பயந்து வளரமா வேணாமா? நம்ம வாட்டில் வாழ்ந்துட்டு போயிடுவோம். படாத கஷ்டமெல்லாம் பிள்ளைகள் நினைச்சிங்க பட்டுக்கிட்டு இருக்குமா இல்லையா? அதனால பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென். அப்போ தனிநபர் சாபம்னு இருக்கா இல்லையா? தனிநபர் சாபம் அது அவங்களுக்கு. அடுத்து குடும்பத்தின் சாபம். அடுத்து ஒரு பட்டணத்தில் இருக்கிற சாபம். ஒரு ஊர் அல்லது ஒரு பட்டணம். ஒரு ஊருக்குள்ள போனால் அங்கே யாரை பார்த்தாலும் குருடு கண்ணு தெரியாத ஆட்கள் இருப்பாங்க. நாங்கள் சரியான பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. ஆமா, அங்கே பெரும்பாலும் மூளை வளர்ச்சி இல்லாத ஆட்கள் தான் நிறைய பேர் நினைச்சாங்க. அந்த ஊர் முழுவதும் வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கும் போல. அப்ப அந்த ஊரில் இருக்கிற சாபம், ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஊர் முழுவதும் சாபம் இருக்கும். இதெல்லாம் நான் எனக்கு பைபிளில் நிறையா காரியத்தை நம்ம தேடி பார்த்தா பிடிக்கலாம். வசன ஆதாரம் இருக்குது. அல்லேலூயா. இந்த ஊரு சாபம். ஆமென். ராமநாடு, சிவகங்கை இந்த ஏரியாவில் ஒரு சாபம் இருக்குது. எல்லா ஏரியாவும் செழிப்பாக இருக்கும்போது நம்ம ஏரியா மட்டும் எப்படி இருக்கும்? வறட்சியாக இருக்கும். அதாவது ஒரு வேலையை ஒருத்தனை வந்து தண்டிக்கணும், அவனை கொடுமைப்படுத்தனா ராம்நாடுக்கு டிரான்ஸ்ஃபர். தண்ணி இல்லாத காடு. அது ஆசீர்வாதமான வார்த்தையா சாபமான வார்த்தையா? பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஒழுங்கா மரியாதை இல்லைன்னா ராம்நாடு பயமுத்துறாரா இல்லையா? இந்த ஊர் ரத்தம், குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி 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 இந்த மாவட்டங்கள் சாபமாயிடுச்சு. பாருங்க, சாபங்கள் இதெல்லாம் நீ அறிஞ்சுக்கிறனும். ஒரு பட்டணத்தில் ஒரு ஊரை பிடிச்ச சாபம் இருக்குது. ஆமே, ஒரு இனமே சாபமா இருக்குது. இனம், ஜாதி. அல்லேலூயா. எந்த ஜாதியை சொல்லலாம்? மோவாபியர் எடுத்துக்கிறங்க. மோவாப் அது ஒரு சபிக்கப்பட்ட இனம். அதுபோல இனத்தின் மேலேயும் சாபம் என்ன செய்யுது? இருக்கு. ஆமா, இதெல்லாம் இருக்கு. அடுத்து ஒரு தேசமே சாபத்துக்குள்ள இருக்குது. இஸ்ரவேல் தேசத்துல பாருங்க, ஓயாது பஞ்சம். என்னன்னு கேட்டா அங்க ஆண்டவர் சொல்றார். ஆமா, என்ன சொன்னார் சொல்லுங்க? என்னன்னு கேட்டா ஒரு பதில் சொன்னார் ஆண்டவர். சவுல் கிபியோனியரை கொண்டதினால் வந்த சாபம். அல்லேலூயா. பாருங்க, இப்ப தனிநபர் சாபம், தனிநபர் சாபம்னா என்ன தெரியுதா? அந்த வீட்டில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க, இது ஒரு ஆளுக்கு மட்டும் முடியாம வந்துக்கிட்டே இருக்கும். அது வெத்தது நல்லா இருக்கும், அது கட்டுறது நல்லா இருக்கும், அங்கே எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அந்த தீர்க்கதரிசி போனால் கழுத உயிரோட தான் இருக்குது. கரெக்டாக அந்த சிங்கம் அவனை மட்டும்தான் என்ன செஞ்சிச்சு? அடித்து போட்டுட்டு அதனே நிற்குது. கழுதையை சாப்பிடவே இல்லை, டார்கெட் பண்ணி அடிக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் இல்லையா? ஆமென். அதனால நீங்க ஒருவேளை ஐயா குடும்பம் சாபம் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நீங்க இப்படி நினைக்கலாம், புதிய ஏற்பாட்டில் சாபங்கள் இருக்குமா? ஆமென். புதிய ஏற்பாட்டில் சாபம் இருக்குதா? என்னங்க மூச்சு விடாம இருக்கிறீங்க? புதிய ஏற்பாட்டில் சாபம் இருக்கா? சாபேல், புதிய ஏற்பாட்டில் சாபம் இருக்கா? இப்ப நீ இப்படி சொல்லு, நாங்க புதிய ஏற்பாட்டில் தானே மாமா வாழ்றோம். ஆமே,
நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். பைபிளில் கலாத்தியருக்கு நிருபத்தில் கூட இருக்குது, கர்த்தர் மேல் அன்பு கூறாதவன் இவனும் சபிக்கப்பட்டவன். ஆமென். இருக்கா? கர்த்தர் மேல அன்பு இல்லை அப்படின்னா அது சாபம் சொல்லுது. சரி, நம்ம சாபத்தினுடைய ஒரு அறிகுறியை சொல்றேன் பாருங்க. சாபத்தினுடைய அறிகுறி என்ன? இது நமக்குள்ள இருக்கான்னு யோசிச்சு பார்ப்போம். உபாகமம் 28:11 வாசிங்க. என்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில். இங்க பாருங்க, சாபம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்புறம் நான் சொல்றேன். இப்ப வாசிக்கும் போது சொல்றேன். எப்பெல்லாம் நீ செவி கொடுக்கலையோ அப்பெல்லாம் பைபிள் சொல்லுது, இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். வாசிங்க. என்ன பட்டணம் வெளி அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்ற ஊர் பட்டணம், சிட்டி நமக்கு தெரியும். வெளியிலும் அப்படின்னா கிராமம். எனக்கு கிராமம் நல்லா இருக்கு அப்படின்னு போயிருந்தேன்னா அங்கேயும் சாபம் வரும். இல்லை நான் பட்டணத்தில் போய் குடியேறி நச்சுன்னு போய் இருக்க போறேன் அப்படின்னா பட்டணத்திலையும் சாபம் என்ன செய்யுது? அப்புறம் உன் கூடையும் உன் கற்பத்தின் கனியும் இங்க பாருங்க, நம்ம இருதயம் சஞ்சலமா நிரம்பி இருந்தா சாபத்தின் அறிகுறி நம்பர் 1. எப்ப பார்த்தாலும் சஞ்சலமும் தவிப்பும் இருக்குதா, நீங்க கொஞ்சம் தேவ சமூகத்தில் உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அப்புறம் நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்க மட்டும் கர்த்தர் உன்னை ஈலையினாலோ எவ்வளவு ஒண்ணு விடாம மொத்த சரக்கையும் இருக்கிறார் பாருங்க. என்னவா இருக்குது? வரிசையா வாசிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கர்த்தர் உன்னை ஈலையினாலும், அது என்ன ஈலைனா என்ன? எத்தனை வசனம் சொல்லுங்க பாப்போம். 28 22 28 22 அது என்னன்னு பார்த்துருவோம். ஈலையினாலும் என்ன ஈலை? மூளையிலையும் சொல்லுதோ. ஈலை உருக்கு நோய். என்ன நோயா அதுக்கு? அது உடம்பு உருக்கிட்டே போது பத்தியா? உருக்கு நோய், காய்ச்சல், கொப்புளம், எரிவெப்பம், வறட்சி. இல்ல இந்த ஈலைக்கு இங்க என்ன டிரான்ஸ்லேஷன் போடுக்கு? உருக்கு நோய். என்ன நோயா அது? அடுத்து யெகோவா உங்களை உடல் உருக்கும் நோயினாலும், கரெக்டா தெளிவப்பட்டிருக்கு, காய்ச்சலினாலும், வீக்கத்தினாலும், கொப்பளிக்கும் வெப்பத்தினாலும், வறட்சியினாலும், விசப்பணியினாலும், இவ்வளவு காரியம் இருக்குதுங்க. ஆமென். இதெல்லாம் நமக்கு வருதா இல்லையா? இதெல்லாம் வருதா இல்லையா? யாருக்கும் வரலையா? சோத்திரம். ஆமென். அப்புறம் வாசிங்க 27. நீ குணமாகாதபடிக்கு அப்புறம் 28. கர்த்தர் உன்னை
குருட்டாட்டம், மன திகைப்பு, திக்கு திக்கு திக்குன்னு சில பேர் பாருங்க திக்கு திக்கு திக்குன்னு அடிக்கும். மறதி சாபத்தின் அறிகுறி. ஒரு 60-70 வயசுக்கு மேல மறதி வந்தா ஒரு இயற்கை காரியம் சொல்லலாம். 10 வயசு 15 வயசு 20 வயசு வாலிய பிள்ளைகளுக்கெல்லாம் வண்டி சாவி எங்கே வச்சேன்னு தெரியல. சோத்திரம் மறதி. அப்ப சாபத்தின் அறிகுறி இங்க என்ன செய்யுது? புத்தி மயக்கம், தெளிந்த புத்தியே இருக்காது. இப்படியே குட்டி போட்ட நாய் மாதிரி இப்படியே சுற்றி சுற்றிட்டே வரும். அடி கிளம்புடி சர்ச்சுக்கு போக நேரம் சிந்தா வாரேன் அப்படின்னு பாத்ரூம் போவோம். அப்புறம் மறுபடியும் வரோம். அப்புறம் வீட்டை சுற்றுவோம். என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க, கிளம்புறே இல்லையா? இந்த கிளம்புறேன். இது புத்தி மயக்கம். ஆமென். சிந்தே மாறி போயிடும். போவோமா வேணாமா, என்ன என்ன செய்யறேன்னே தெரியாது. சில வேளை நம்ம வண்டியில் போகும்போது எங்கே போகிறோம்னே தெரியாது பாருங்க. வண்டியில் போயிட்டே இருப்போம். ஆமாம், நம்ம எங்கே போகிறோம்? கடைக்கு காசு எடுத்துட்டு கடைக்கு போவோம். எதுக்கு நம்ம கடைக்கு வந்தால் அங்கே உட்காந்து அந்த அம்மாட்ட போய் மரியாதை அம்மாட்ட எதுக்குமா வந்தேன், அது எனக்கு நம்ம தெரியும். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குதா உங்களுக்கு? அப்போ பாதிக்கு மேலே சாபம். இல்லைங்க, சாபத்தை உடைச்சு அலுப்பலாவே சொல்லுவோம். அல்லேலூயா. திக்கு திக்கு திக்குன்னு அடிக்கிறா இருதயம். யாருமே உங்களுக்கு பின்னால ஒருத்த கூட வரல, யாருமே வரல. ஆனா யாரோ வர்ற மாதிரி உணர்வு வருதா? ஆமாம். அவன் பார்த்த போவேன் பசுவதி மாதிரி. இல்லையே, இவன் நம்மளை பின்தொடர மாதிரி தெரியுது. ஆமா, நீ ஒரு பெரிய ஆளு, உன்னை பின்தொடர்ந்து இல்லை செய்ய போற. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு திகைப்பு இருக்குதா? சாபத்தின் அறிகுறி. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்புறம் 29 வசனம் சொல்லுது, குருடன். ஆசிங்க. அதாவது அந்த காலத்தில் தடவி திரிது நியாயம். இருட்டுக்குள்ள எங்கே சாவியை போட்டு எடுத்து தடவி தெரிஞ்சா நியாயம். வெளிச்சம் இல்லை, எங்கிட்ட இப்படி தரிசி எங்கே சாவி போட்டேன், 2 வீலர் சாவி அப்படின்னு தடவை. பட்ட பகல்ல தடவி தெரிஞ்சா என்ன? பைபிள் என்ன போட்டிருக்கு சொல்லுங்க? பட்ட பகலில் தடவி கொண்டு திரிவாய். சாபத்தை உடைக்கணுங்க. ஆமா, பட்ட பகலே தடவி கொண்டு திரிவாய். சாவி எங்கே வச்சேன், மணிப்பரிசை எங்கே வச்சேன், காசை எங்கே வச்சேன், கடைச்சாவி எங்கிட்டு போட்டேன், ஸ்தோத்திரம், செல்லை எங்கே வச்சேன், பத்திரத்தை எங்கே தூக்கி போட்டேன், ஒண்ணுமே தெரியல. தடவி கொண்டு திரிவாய். அடுத்து ஏதோ 90% இருக்கு. நம்ம எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தொட்டது தொலகத, வச்சது விலகல. அல்லேலூயா. நம்ம ஒரு பக்கம் ஒரு ஸ்டைலா வரணும் தச்சா அது வேற மாதிரி வருது. நம்ம குழம்பு இந்த டேஸ்ட் தான் வரும்னு வச்சா அந்த புளி குழம்புக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. வேற விதமா வேற ஒரு உலகத்துல எப்படி குழம்பு இருக்குமோ அது மாதிரி இருக்கு. அதுக்கு பேரே வைக்க முடியாது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு புது பேரு நம்மளா வச்சா தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம வழியெல்லாம் வாய்க்காதே போகும். என்னைக்காவது உங்க வாயில இருந்து ஒருத்த கூட எனக்கு உதவி செய்யறதுல வந்துருச்சா? பக்கத்துக்கு ஒரு பிள்ளை கூட உதவி செய்யறதில்ல. சொந்த பந்தம் இருந்து என்ன புண்ணியம், கட்டினவன் இருந்து என்ன புண்ணியம், பெற்றதும் சரியில்லை, கட்டுறதும் சரியில்லை, புகுந்ததும் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லை, மொத்தத்தில் நீ சரியில்லை. அல்லேலூயா. எல்லை போட்டிருக்கு, உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும். பறி கொடுத்த, அதை எப்போது பறி கொடுத்த உணர்வே இருக்கும்.
குழந்தையை பறி கொடுத்தது மாதிரி, முக்கியமானதை பறி கொடுத்தது மாதிரி ஒரு 5 லட்ச ரூபா பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வரிய, அந்த பேங்கை பறிச்சுட்டு போயிட்டேன்னா எப்படி இருக்குங்க இருதயம்? இதெல்லாம் சாபத்தினுடைய அடையாளங்கள். அல்லேலூயா. இது வரைக்கும் சொல்லுங்க, இதில் ஏதாவது 1 2வது இருக்கா? எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம். கை தூக்குங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லையா? இதில் இருக்கிறது ஏதாவது 1 2வது இருக்கா? இல்லை எதுவுமே இல்லையா? அப்போ இது வரைக்கும் சபிக்கப்பட்ட எண்ணத்துக்கு நான் பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமான்னு சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால அதுலேருந்து வெளியே வரணும். ஆமாம். ஆனால் இன்னும் போனோம்னா நீங்கள் அரண்டுருவீங்க. பயங்கரமாக இருக்குது, பயப்படுற மாதிரி இருக்குது. ஆமாம். வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக, நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை. என்ன கொடுமையா இருக்கு. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்படும், உனக்கு திரும்ப அகப்படாமல் போகும். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு விடுவிப்பார் ஒருவர் உனக்கு, உன் குமாரனும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து என்ன செய்யுமா? உன் கையில் என்ன இருக்காது? அதான் கைகால் செத்து போய் வருது பத்தியலா, பார்த்துக்கிறங்க. உன் நிலத்தின் கனியையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நான் பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்து யார் திம்பா? அந்த ஜனங்கள் சாப்பிட்டு போகும். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கி போவாய். உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும். தொடையெல்லாம் எரியுதா? தொடையெல்லாம் புண்ணா இருக்கா? சாபம் அந்த தொடைக்குள்ள கிடக்கு. தொடைகளிலும் கொடிய எரிவந்த பருக்களினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னையும் நீ ஏற்படுத்திக் கொண்ட ராஜாவையும் அறியாத ஜாதிகளிடத்தில் போக பண்ணுவார். அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை கர்த்தர் உன்னை கொண்டு போய்விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்போம். நம்ம நினைக்கிறோம்ல, இப்போ எல்லாருக்கும் காமெடி பண்ணுற காமெடி பீஸ் ஆகிட்டேன் நான் நினைக்கிறோமா? எல்லாருக்கும் காமெடி பீஸாக பழமொழியாக போயிட்டேன் அப்படி நினைக்கிறோமா? நினச்சிட்டாவே என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? இன்னைக்கு உடைக்கணும். எத்தனை பேர் ரெடி? ரெடியா? அடுத்து என்ன போட்டிருக்கு? மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சமாய் எல்லாம் குறைவு வெட்டுக்கிளி அதை என்ன செய்யப்படும்? திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய். ஆனாலும் நீ திராட்சை ரசம் திராட்சை பழங்களை சேர்ப்பதும் பூச்சி அதை என்ன செய்யும்? என்ன சாமி, இந்த கற்பனைகளை கை கொள்ளாததுக்காக எவ்வளவு கொஞ்சம் நஞ்சமா? அடுத்த வருகிறார், ஒளிய மரங்கள் ஆனாலும் அதில் எண்ணெயை நீ பூசிக்கொள்வது உன் ஒளியோர் மரத்தின் பிஞ்சுகள். ஆமா, நீ செடி என்னென்ன செடி வைக்கிறியோ பூச்சி எல்லாம் சாப்பிட்டு போயிடும். நீ குமாரன் குமார்த்திகளையும் ஆனால் அவர்கள் உன்னோடு கூட. ஐயோ, இது வேதனையிலும் வேதனை. அவர்கள் சிறைப்பட்டு உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கடிகளின் விட்டில் பட்சித்து போடும். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேல் உயர்ந்திருப்பான். நீ மிகவும் நம்ம சொல்றோம்ல, என்னவையா துன்மா இருக்க, அவன் எப்படி இருக்கான் பாருங்க. அதுதான் ஆண்டு சொல்றார், உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உயர்ந்துகிட்டே இருப்பான். ஆனா நீ என்ன செய்வ? தாழ்த்தப்பட்டு போவாய். இன்னும் அவர் விடுற மாதிரி இல்லை. என்னப்பா, அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் அவன் தலையாயிருப்பான். நீ ஆமா, உனக்கு வாழ் இருக்கிறதுனால நீ வாழாதான் இருப்ப. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு விதித்தவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து
எது வரைக்கும் தொடர்ந்து பிடிக்குமா? நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கு அடையாளமாகவும். ஏசப்பா, அற்புத அடையாளம். என்ன அற்புத அடையாளம்? அந்த சாபந்தேன். ஏன் அப்படின்னா, சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடு களிப்போடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போன நிமித்தம் சகலம் குறைபட்டு பட்டினியோடு தாகத்தோடு நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மற்றும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். கிழவன் என்று முகம் பார்க்க மாட்டாங்களாம், வாலிபன் என்று இறங்க மாட்டாங்களாம், கொடிய முகமுள்ளவர்களாய் வருவாங்க. உனக்கு தெரியாத பாசை பேசுகிறானா? ஜாதியை வெகு தூரத்திலிருந்து பூமியின் கடையாளத்திலிருந்து கர்த்தர் உண்மையில் கழுத மாதிரி நடந்து வராது, கழுகு பறக்கும் வேகமாயின்னு சொல்லுவாங்களாம், வருவாங்களாம். நான் அதை வாசிக்கும் போது எனக்கு என்ன வருதுன்னா, ஏப்பா ஆசீர்வாதம் 15-14 வசனமும் சாபம் இன்னும் விடுற மாதிரி இல்லை. உள்ள நீ கடைசி வரை வாட்சி பார்த்தீங்கன்னா, இவ்வளவும் செஞ்சு நீ அழியலைன்னா பட்டயம் உண்மையில் வரும்னு முடிக்கிறார். இவ்வளவுக்கு நீ டிவிக்கு கொடுத்து தப்பிச்சு வந்துட்டேன்னு வச்சுக்க, கடைசியில் பட்டய உள்ளே சங்கரிக்கும். அப்ப இதெல்லாம் வேணுமா வேணாமா? வேணாம். அப்ப கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ணணும். அப்பா, எப்ப இந்த சாபம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வேதம் சொல்லுது, நீ செவி கொடாது போவாயாகில். பக்கத்தில் கைப்படி. செவி கொடாம போனா, அப்பா அம்மாவுக்கு செவி கொடாம போனா, நமக்கு மேல வச்சிருக்கிற தலைமைக்கு செவி கொடாம போனா, பெற்றோர்களுக்கு செவி கொடாமல் போனா, நமக்கு மேல வச்சிருக்கிற அதிகாரிகளுக்கு செவி கொடாமல் போனால் இந்த சாபம் எல்லாம் வரும். அப்ப நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க? முதல் மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிப்பு? செவி கொடாமல் போனதை மன்னிங்க. கவனிங்க, செவி கொடாது போனால் தேவனிடத்திலிருந்து சாபம் வரும். ரெண்டாவது, சாபம் எப்படி வருதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். மனிதர்களிடம் இருந்து சாபம் வருது. ஆட்டிருந்து சொல்லுங்க, வாய திறந்து. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அது ஆப்போசிட்டா வாசிங்க. காரணத்தோடு இட்ட சாபம் தங்கும். என்னை இப்படி கொடுமைப்படுத்துறேடி, நீ நல்லா இருப்பியான்னு உங்க ஆத்தா வயிறு எரிஞ்சு சொன்னா நிச்சயமா சாபம் வரும். ஆமென். நிச்சயமா ஒரு வேதனையோடு மிகுந்த கஷ்டத்தோடு மனிதர்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அதுல சாபம் ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் செத்து போற அந்த வயசான கிழவிகள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வைக்கிறாங்க. இந்த உங்க பேத்தி வந்துருக்கிறேன், நல்ல வார்த்தை சொல்லுங்க. இந்த பார்வதி அம்மா சின்னம்மாவா ஒரு வயசான பாட்டி அங்கே இருந்தால் சாகு நிலைமையில் இருக்கும்போது போனோம். அவங்க மூத்த மகன் வந்துருந்தோடனே டபக்குன்னு கையை தூக்கி வச்சிருச்சு. ஆச்சு, நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் ரெண்டாவது மக ஒரு பேரை சொல்லி வந்திருக்குன்னு சொன்னோன்னே கையை கொடுக்க மாட்டேங்குது, கையை வைக்க மாட்டேங்குது. அந்த அம்மா இவ வந்திருக்காங்க, கையை வைங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி அவங்க தலையில் வச்சு, இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? ஏன் செய்கிறாங்க? வயதானவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பலிக்கும். ஆமென். நிறைய பாட்டி சொல்றாங்கல்ல, நீ நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்பா, யார் பெற்ற பிள்ளையோ நல்லா இருப்பா, அதெல்லாம் ஆசீர்வாதமானது. ஆமென். வயசான ஒரு வார்த்தை சொல்றது மனதார இருதயத்தில் ஆழத்திலிருந்து சொல்றது ஆசீர்வாதமானது. அதனால தானே அந்த யாக்கோபுடைய 12 பிள்ளைகளும் வந்து யாக்கோபு கடைசி காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரா? மோசையும் கூட 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஏசா ஈசாக்கு தானே ஆபிரகாம்
உடைய மகன் ஈசாக்குடைய மகன் மயங்க யாக்கோபும் ஏசா வந்தாரு, 2 பேர் தானே. அவன்கிட்ட போய் ஏசா கதறாரு, தகப்பனே வேறொரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லையா? அப்போ வயதானவங்க நம்ம மேலே சொல்கிற வார்த்தை பலிக்கும். அது மாதிரி நம்ம நடந்துக்கிறணும். ஆமாம், வயசானவங்க கஷ்டத்தோடு நம்மளை நினச்சி எரிஞ்சு அப்படியே மனசில் ஒரு வேதனையோடு சாகக்கூடாது. அதுக்கு நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அவங்கள நல்லா வச்சுக்கிறணும், சந்தோஷமாக வச்சுக்கிறணும். சாகும்போது நிம்மதியாக நம்மளை பிளஸ் பண்ணிட்டு சாகணும். எத்தனை பேர் அப்படி ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருக்கீங்களா? வெரி குட். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். வாங்காதவங்க வாங்க பாருங்க. சரி, இதோட நம்ம முடிப்போம். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தகாது. மனிதர்கள் செய்கிற சாபம் அந்த காரியம். அடுத்து மிருக ஜீவன்களுக்கு கொடுமையான காரியம் நடத்தினா, ஒருத்தன் அந்த ஒரு பசுமாடு வயலில் மேய்ஞ்சிருச்சுன்னா உயிரோட வச்சு தோலை உரிச்சிட்டான். அது கதற கதற சும்மா கதறு அப்படியே உரிக்கிறாங்க. அவன் உரிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வயல்லேருந்து 2 ஸ்டெப்பு தான் கால் எடுத்து வச்சான். உச்சந்தலைந்து உள்ளம் கழுவுற இவ்வளவு கரையில வந்துருச்சு. உடம்பு நல்லா இருந்த உடம்பு. சாபம். அல்லேலூயா. அதனால மிருக ஜீவனுங்களை அதுக்காக என்ன செய்ய பாஸ்டர்? கொசு கடிச்சா அடிக்க வேணாமா? அது அடிய. ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு மீனை உயிரோட பிரித்து கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ள உயிரோட போடுறேன். ஒரு மீன் வந்து உயிரா இருக்குது, அது அப்படியே கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ள போவோம். அது ஒரு கொடுமை இல்லையா? அது செத்த உடனே நறுக்கி இறுக்கி போட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை உயிரோட பிடிச்சி அப்படின்னா அப்போ அதுக்கு எவ்வளோ வேதனையில சாகும். என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. அதாவது நம்மளை தீங்கு பண்ணுற காரியத்தை அடிக்கிறது தப்பு இல்லை. கொசு அடிச்சு கொள்ளலாம், எறும்பு வந்து கடிச்சு பிடிச்சி அதை அழிக்கலாம். அதுக்காக உட்காந்து ஓடு நல்லா அது வாட்டில் போயிட்டு இருக்க எறும்பு ஃபுல்லாக குத்தி 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 போர் மாதிரி குமிச்சுக்கிட்டு இருந்தால் இது கொடுமை இல்லையா? செய்யலாமா? அதை என்ன எப்படி செய்யலாமா? எப்படி செய்யக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். ஆமென் சொல்லுவோம். நமக்குள்ள இருக்கிற அந்த கொடூர குணம் வந்து அது குணத்தினுடைய அடையாளம் தான் அது. ஆமாவா இல்லையா? சாக வைக்கிறத ஒரு காரியம் தீங்கு விளைக்கிறத சாக வைக்கலாம். அதை கொடுமைப்படுத்தி சாக வைக்கிறது ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பார். இதெல்லாம் சாபமா மாறும். நீங்க சொல்ற பார்த்தா பூமியில வாழவே முடியாது போல பாஸ்டர் நினைக்க கூடாது. அங்கேதான் தப்பு. நம்ம நடந்து போறாங்க, நிறைய காலை மிதிவட்டி சாகுது, அதிலெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. இது வேணும்னே கொடுமைப்படுத்தி சாக வைக்கிறது, அது வந்து தப்பு. நம்ம மனசுக்கே தெரியும் அந்த கொடூர குணம். அப்படி இருக்கக்கூடாது. தீங்கு விளைவிக்கிற அதுக்காக நீங்கள் எல்லாம் வந்து கடிங்க நம்ம விட்டுட்டு இருக்க முடியும்? சரி, இது ஒரு சாபத்தை கொண்டு வரும். ஓகே, அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். வேறு டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல தலைமுறைக்குள் சாபம் கடத்தப்படுது. 2வது தலைமுறைக்குள் வியாதியும் கடத்தப்படுது. நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரத்தத்தின் வழியாக ஜீன் வழியாக தலைமுறைக்குள்ள வியாதிகள் உண்டாகிறதுன்னு சொல்லியாச்சு. அதுபோல் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிசாசும் தலைமுறைக்குள் கடத்தப்படுதுன்னு ஏற்கனவே கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டோம். அதனால் அடுத்த வாரம் வேறு தலைப்பில் நான் பார்க்க போகிறோம். எப்படி ஆசீர்வாதம் காரணத்தோடு வருதோ அதுபோல் சாபமும் காரணத்தோடு தான் வரும். ஆமென். ஆமாம் சொல்லுங்க. அதனால் நீங்கள் நானும் கவனமாக இருக்கணும். நாகமானுடைய குஷ்டரோகம் யாரை பிடிச்சிச்சான்? கேயாசியை பிடித்தது. காரணத்தோட பிடிச்சா, காரணம் இல்லாமல் பிடிச்சிச்சா? அதனால நம்ம மூதாதையருக்குள்ள இருக்கிற ஆஸ்துமா, சுகர், கொள்ளை நோய், கேன்சர் நமக்குள்ள வரணும்னு அவசியமே இல்லை. நம்ம இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க. ஆமென். அதை கேன்சல் பண்ணி அந்த பேண்டேஜை உடைச்சி ஜோமன்னா எதுவுமே நம்மளை தொட முடியாது. அதுபோல்
சில குடும்பத்தில் ஆண் வாரிசே இருக்காது. சில குடும்பங்களில் ஆண் வாரிசிலே பிரச்சனை இருக்கும். சில குடும்பங்களில் பெண்கள் வாரிசில் பிரச்சனையாக இருக்கும். ஆண்கள் நல்லா இருப்பாங்க, பெண்கள் படாத பாடுபடுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? அல்லேலூயா. 30 வயசில் எங்கள் தாத்தா செத்து போயிட்டாரு. அடுத்து 30 வயசில் எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு. இப்போ எனக்கு 24 வயசாகுது. எனக்கு இன்னும் ஒரு 6 வருஷத்தில் என்ன நடக்குன்னு தெரியலேன்னு பயப்படுறாங்களா? ஆமாம். நல்ல வேளை அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனால அவர் சாகலை. ஆமாம். சாபங்கள் உடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால் நம்ம இதெல்லாம் அனுமதிக்காமல், ஆண்டவரே இது எதனால் வந்துச்சோ, எங்கள் முற்பிதாக்கனால் வந்துச்சா இல்லை என்னால் வந்துச்சா, எதுனால வந்தாலும் எல்லாம் உடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு உங்கள் நாமத்தினால் இந்த பேண்டேஜ் உடைவட்டும் அப்படின்னு நீங்கள் உடைச்சி 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 ஜெபம் பண்ணிங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரும். கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகம் உங்கள் பிரசன்னங்களை மூடட்டும். ஆண்டவரே, இந்த பூமியில் எத்தனையோ மக்கள் சாபத்தோடு இருக்கிறாங்க. எங்கள் வாழ்க்கையில் இப்போ வாசித்த வேத பகுதியெல்லாம் அநேக காரியம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதை போல நாங்கள் உணர்கிறோம். தயவாய் எல்லா காரியங்களையும் மன்னித்து இந்த சாபங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பேண்டேஜை உடைச்சி ஜெபம் பண்ணுறோம்ப்பா. அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக, ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. எனக்கு ஒரு வேத பகுதியை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு. உங்கள் அப்பா அம்மா அல்லது உங்கள் டீச்சர், உங்கள் ஹெட்மாஸ்டர் உங்களை இப்படி சொல்லியிருக்கலாம், நீ உருப்படவே மாட்ட, நீ நல்லாவே முன்னுக்கு வர முடியாது. இல்லை உங்கள் அம்மாவே சொல்லியிருக்கலாம், நீ எங்கே வாழ்ந்துருவேன்னு பார்ப்போம், நீ முன்னேறவே முடியாது. இதெல்லாம் நம்ம மேலே, நம்ம தலை மேலே வச்ச சாபங்கள். இந்த சாபம் மாறணும்னா இப்போ லேவியின் மேலே யாக்கோபு ஒரு சாபமான வார்த்தையை வச்சார். சிமியோன் லேவி கொடுமையின் கருவிகள், என் ஆத்துமாவே இவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே சொன்னாரா? அது நல்ல வார்த்தையா சாபமான வார்த்தையா? ஆனால் லேவியின் வாழ்க்கையில் மோசே வந்து நின்ற போது, கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யாருன்னு கேட்டபோது லேவி கோத்திரத்தார் போய் கர்த்தர் பட்சத்தில் நின்றார்கள். அன்னைக்கு அந்த கோத்திரத்தின் மேல, அந்த லேவியின் மேல இருந்த சாபத்தை கர்த்தர் நீக்கி ஊழியத்தை தந்தார். அப்ப கர்த்தர் பட்சத்தில் நீங்களும் உங்க குடும்பமும் சந்ததியும் வந்துருச்சுன்னா அந்த சாபத்தை எல்லாம் கர்த்தர் உடைச்சிருவார். அல்லேலூயா. உங்களை தெரிந்து கொள்வார், உங்களுக்கு ஊழியத்தை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். அப்ப சாபம் உடைக்கிறதுக்கு வேற குறுக்கு வழியே கிடையாது. ஆண்டவர் பட்சத்தில் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து வந்துட்டீங்கன்னா சாபம் உடைந்து விடும். ஹல்லேலூயா. பிதாவே, நீங்கள் சொன்ன வார்த்தைக்காய் நன்றி. தேவாவியானவர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் கர்த்தர் செய்த சகல மறவாதீர்.